நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலே நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானிய வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானத்தின் விமானிகளை மீட்க மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கை மிக பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த மீட்பு பணி நவீன இராணுவ வரலாற்றில் மிகவும் துணிச்சலான மற்றும் ஆபத்தான தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மத்திய ஈரானிய வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் F-15 போர் விமானம் ஈரானிய புரட்சிகர காவல்படையின் மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளால் குறிவைக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் விமானத்தில் இருந்த 2 வீரர்கள், அதாவது விமானி மற்றும் ஆயுத அமைப்பு அதிகாரி பாராசூட் மூலமாக குதித்து தப்பினர். மீட்பு நடவடிக்கையின் முக்கிய கட்டங்கள்: மலைப்பகுதியில் 24 மணி நேர போராட்டம். விமானம் வீழ்த்தப்பட்ட பிறகு அதில் இருந்து ஒரு அதிகாரி, அதாவது கர்னல் அந்தஸ்து கொண்டவர், ஈரானின் கரடுமுரடான மலைப்பகுதியில் காயங்களுடன் தரையிறங்கினார். சுமார் 24 மணி நேரத்திற்கு மேலாக ஈரானிய படைகளிடம் சிக்காமல் மறைந்திருந்து தனது இருப்பிடத்தை ரகசியமாக தற்காத்துக் கொண்டார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் CIA தந்திரோபாயம். விமானியை மீட்பதற்கு கால அவகாசம் தேவைப்பட்டதால் அமெரிக்க மத்திய உளவு முகமை ஒரு தந்திரத்தை கையாண்டது. விமானி ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டார் என்ற தவறான சமிக்கைகளை பரப்பி ஈரானிய படைகளை திசை திருப்பியது. இது உண்மையான மீட்பு படை அந்த இடத்தை சென்றடைய முக்கிய கால அவகாசத்தை வழங்கியது. அதே நேரம் நேரடி மோதல் மற்றும் அதிரடி மீட்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த மீட்பு பணிக்கு நேரடி அனுமதி வழங்கினார். எலைட் கமாண்டோ படை வீரர்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானங்களுடன் பாதுகாப்புடன் ஈரான் எல்லைக்குள் நுழைந்தனர். ஈரானிய படைகளும் அந்த விமானியை பிடிக்க முயன்றதால் இரு தரப்புக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை மூண்டது. அமெரிக்க விமானப்படை விமானங்கள் ஈரானிய தரைப்படை மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தி மீட்பு குழுவிற்கு பாதுகாப்பு அரணாக செயற்பட்டது. ஈரானின் எதிர்வினை மற்றும் வெகுமதி அறிவிப்பு. குறிப்பாக இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஈரான் தரப்பில் கடும் கோபம் வெளிப்படுத்தப்பட்டது. ஈரானிய அரசு ஊடகங்கள் மற்றும் மாகாண ஆளுநர்கள் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டனர். அமெரிக்க விமானியை உயிருடன் பிடித்து தரும் குடிமக்களுக்கு $10 பில்லியன் தோமன், அதாவது $76,000 அமெரிக்க டாலர்கள் வெகுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக மலைப்பகுதியில் வாழும் நாடோடி மக்கள் மற்றும் கிராமவாசிகள் இதில் ஒத்துழைக்க வேண்டும் என ஈரானிய அரசு கேட்டுக்கொண்டது. இந்த நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 அமெரிக்க வீரர்களும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த நடவடிக்கையின் போது அமெரிக்க தரப்பில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் வெள்ளை மாளிகை தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் மீட்பு பணியின் போது ஈரானிய தாக்குதலில் அமெரிக்காவின் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஒன்று சேதமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த சம்பவம் மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இராணுவ பலப்பரட்சியை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. ஈரானின் வான் பாதுகாப்பு திறன் மற்றும் அமெரிக்காவின் மின்னல் வேக மீட்பு நடவடிக்கை ஆகிய இரண்டும் சர்வதேச இராணுவ ஆய்வாளர்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. ஈரான் ஸ்டீல் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அன்று சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானத்தின் 2வது வீரரான ஆயுத அமைப்பு அதிகாரி, அதாவது WSO என்று அழைக்கப்படுவர், சுமார் 48 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஏப்ரல் 5 அதிகாலையில் அதிரடியாக மீட்கப்பட்டுள்ளார். ஈரானின் தெற்கு தெஹ்ரான் மாகாணத்தில் ஈரானிய படைகளின் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளான அந்த விமானத்தில் இருந்து இவர் வெளியேறினார். விமானி விபத்து நடந்த சில மணி நேரங்களிலேயே, அதாவது ஏப்ரல் 3 அன்று ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டார். அதே நேரம் ஆயுத அதிகாரி கர்னல் அந்தஸ்து கொண்ட இவர் ஈரானின் கரடுமுரடான மலைப்பகுதியில் காயங்களுடன் சிக்கிக் கொண்டதும் இவரை தேடிய அமெரிக்க குழுவின் முழு கவனமும் அங்கேயே இருந்தது. விமானியை மீட்பதற்கு முன் அமெரிக்காவினுடைய மத்திய உளவு முகமை ஒரு தந்திரமான காய் நகர்த்தலை மேற்கொண்டிருந்தது தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக இப்படியான நகர்வுகள் CIA ஒரு மாயாஜாலம் என்றே குறிப்பிட முடியும். இந்த நிலையில் மீட்பு பணி நடந்தபோது அமெரிக்காவினுடைய MQ-9 ரிப்பேர் ட்ரோன்கள் வானில் வட்டமிட்டு பாதுகாப்பை வழங்கியது. கர்னல் ஒளிந்திருந்த இடத்திற்கு 3 கிலோமீட்டர் சுற்றளவில் நெருங்க முயன்ற ஈரானிய ஆயுதமேந்திய நபர்கள் மீது இந்த ட்ரோன்கள் துல்லியமான தாக்குதல்களை நடத்தின. அதே நேரத்தில் மீட்புக்கு வந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் மீது ஈரானிய படைகள் சிறிய ரக துப்பாக்கிகளால் சுட்டதில் சில அமெரிக்க வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் பவுண்டி வேட்டை தோல்வி. விமானியை உயிருடன் பிடித்து தருபவர்களுக்கு ஈரானிய அரசு $10 பில்லியன் தோமன், அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டது போல $76,000 அமெரிக்க டாலர்கள் வெகுமதி அறிவித்திருந்தது. எதிரி நாட்டு விமானிய வேட்டையாடுங்கள் என ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலாப் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருந்தார். இருப்பினும் அமெரிக்க சிறப்பு படைகள் மின்னல் வேகத்தில் செயற்பட்டு கர்னலை மீட்டதால் ஈரானின் இந்த திட்டம் தோல்வியடைந்தது.
மீட்கப்பட்ட கேர்னல் தற்போது குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் நடந்த அதே வேளையில் குவைத் வான்பரப்பில் ஈரானிய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த மீட்பு பணி அமெரிக்காவினுடைய வானதிகாரத்தை நிலைநாட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக விமானம் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்தில் மீட்கப்பட்ட கேர்னல், அதாவது ஆயுத அமைப்பு அதிகாரி மீட்பு இடம் ஈரானிய மலைப்பகுதியாக காணப்பட்டது. இதற்கு உதவியாக CIA ஈரான் அறிவித்த 10 பில்லியன் தோமன். இந்த சம்பவம் 2026 மிகப்பெரிய இராணுவ முதலாக உருவெடுத்துள்ளதை காட்டுகிறது. நவீன போர் முறையில் உள்ள உளவு தகவல்களும் மின்னணு ஏமாற்று வேலைகளும் எவ்வளவு முக்கியம் என்பதை நிரூபித்துள்ளது. ஈரானிய வான்பரப்பில் அமெரிக்காவினுடைய F-15E போர் விமானம் வீழ்த்தப்பட்டதும் அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட அதிரடி மீட்பு நடவடிக்கையும் வெறும் ஒரு இராணுவ செயற்பாடு மட்டுமல்ல, இது 2026 ஆண்டின் அரசியலில், அதாவது சர்வதேச அரசியல் மற்றும் இராணுவ சமநிலையை மாற்றியமைக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஆழமான உண்மைகள் சிலவும் இருக்கத்தான் செய்கிறது. 1. ஒரு விமான எதிரி நாட்டு எல்லைக்குள் விழுந்த பிறகு அவரை 48 மணி நேரம் பாதுகாப்பது என்பது சாதாரண காரியமல்ல. இங்கு அமெரிக்காவின் CIA கையாண்ட டிஜிட்டல் ஏமாற்று வித்தை மற்றும் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் ஆகியவை ஈரானிய படைகளை திசை திருப்பி மீட்புக் குழுவுக்கு தேவையான பொன்னான நேரத்தை வழங்கியது. நவீன போர்களில் ஆயுதங்களை விட தகவல் மேலாண்மை எவ்வளவு வலிமையானது என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த சாட்சியாகும். அதே நேரம் அமெரிக்காவினுடைய அதிநவீன போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதன் மூலமாக தனது வான் பாதுகாப்பு அமைப்பு பலவீனமானது அல்ல என்பதை ஈரான் உலகுக்கு நிரூபித்துள்ளது. இருப்பினும் தனது சொந்த மண்ணிலேயே ஒரு அமெரிக்க அதிகாரியை 24 மணி நேரத்திற்கு மேலாக தேடியும் கண்டுபிடிக்க முடியாமல் போனதும், அமெரிக்க சிறப்பு படைகள் உள்ளே நுழைந்து அவரை மீட்டதும் ஈரானின் தரைவழி உளவுத்துறையில் உள்ள ஓட்டைகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இந்த நிலையில் சுமார் $76,000 வெகுமதி அறிவித்தும் பொதுமக்களை நாடோடிகளையும் இந்த போரில் ஈடுபடுத்த ஈரான் முயன்றது. ஒரு உளவியல் போர் உத்தியாகும். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட ஒரு நாட்டினுடைய இராணுவ ஒழுக்கத்திற்கு முன்னால் இத்தகைய பழைய காலத்து உத்திகள் ஈடுபடவில்லை என்பது இந்த மீட்பு பணி உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் ஈரான் அமெரிக்கா இடையிலான நேரடி மோதல் போக்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணிக்க சர்வதேச நாடுகள் முயன்று வரும் நிலையில் இத்தகைய வான்வெளி தாக்குதல்களும் மீட்பு பணிகளும் ஒரு முடிவளவிலான போருக்கான முகாந்திரமாக அமைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் 48 மணி நேர கெடு மற்றும் ஈரானின் பதிலடி நடவடிக்கைகள் வரும் நாட்களில் உலக பொருளாதாரத்திலும் கச்சா எண்ணெயின் விலையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இறுதியாக இந்த போர் சூழலில் பலியாக போவது என்னவோ சாதாரண மனித உயிர்களே. ஒரு விமானியின் மீட்பு அமெரிக்காவுக்கு பெருமையாக இருக்கலாம், ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ஈரானுக்கு வெற்றியாக இருக்கலாம். ஆனால் இந்த இரண்டு நாடுகளின் அதிகார போட்டிக்கு இடையே அமைதி என்பதை கேள்விக்குறியாகி நிற்கிறது என்பதையும் சொல்லி ஆக வேண்டும். வலிமையான உளவுத்துறை, மின்னல் வேக தாக்குதல் மற்றும் தளராத உறுதி ஆகிய மூன்றின் கலவையாக அமைந்த இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி வரும் காலங்களில் இராணுவ பாடப்புத்தகங்களில் ஒரு முக்கியமான பாடமாக இடம்பெறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை என்றும் சொல்லிக் கொள்ளலாம்.